நியூஸ்18 டிஜிட்டல் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய வணக்கம். ரெகுலராக நாம் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு பலன்கள் பரிகாரங்கள் எல்லாம் மாதத்துக்கு 2 முறை பார்த்து கொண்டு வருகிறோம். அதே சமயம் முக்கியமான ஆண்டு பலன்கள், தமிழ் ஆண்டு பலன்கள் எல்லாம் பார்த்து கொண்டு வருகின்ற சமயத்தில் இப்பொழுது பெயர்ச்சிகள் காலம். இந்த வருடம் திருக்கணிதத்தின்படி 3 பெயர்ச்சிகள் வருகிறது. இந்த பெயர்ச்சிகள் தான் மக்களுக்கு எப்பொழுதும் முக்கியமாக இருக்கும். அதில் சனிப்பெயர்ச்சி என்பது ரொம்ப முக்கியம். திருக்கணிதத்தின்படி இந்த ஆண்டு 3 பெயர்ச்சிகள் காணப்படுகிறது. ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி. அதில் முதலில் வருவது 23, 29 மூன்றாம் மாதம் 2025ஆம் ஆண்டு 29/3/2025 திருக்கணிதத்தின்படி சனி பெயர்ச்சி. ஆனால் அதிலே சனிப்பெயர்ச்சி திருநள்ளாறில் வாக்கியபடி எப்பொழுது வரும் என்றால் கோயில் அனுஷ்டாங்க பஞ்சாங்கத்தின்படி 1 வருடம் பிறகுதான் வருகிறது. அதாவது அது 6/3/2026 தான் வருது. ஆனால் ஜோதிடத்தில் இப்பொழுது எல்லோரும் கோயில் அனுஷ்டான பஞ்சாங்கத்தை தவிர மற்ற பஞ்சாங்கங்கள் திருக்கணிதத்தை தான் ஃபாலோ செய்கிறார்கள். எனவே மக்களுக்கு இந்த திருக்கணிதத்தின்படி வரக்கூடிய சனிப்பெயர்ச்சிகளை பற்றி தான் நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். ஸோ 29/3/2025 சனிப்பெயர்ச்சியில் முதலில் பார்க்க போகிறது நாம் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி மீனத்துக்கு 2.5 வருடங்கள் இருப்பார். குரு வீட்டில் சனி வரக்கூடிய காலம். அந்த குரு வீட்டில் சனி வரக்கூடிய காலகட்டத்தில் உலகத்திற்கு எப்படியாக இருக்கும், நம்ம நாட்டிற்கு எப்படி இருக்கும் என்ற பொது பலன்கள் தான். அந்த பொது பலன்களை இப்பொழுது பார்ப்போம். குரு வீட்டிற்கு சனி வரக்கூடிய காலகட்டம். மீனத்திற்கு சனி வரார். மீனம் என்பது குருவுடைய வீடு. 2.5 ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 2027ஆம் ஆண்டு வரை கம்பீரமாக அங்கே இருப்பார் திருக்கணிதத்தின்படி. அதே சமயத்தில் குருவானவர் திருக்கணிதத்தின்படி 14/5/2025 மிதுனத்துக்கு ரிஷபத்திலிருந்து மாறுகிறார். அதேபோல் ராகு கேது 18/5/2025 மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் கன்னியிலிருந்து சிம்மத்திற்கும் கேது பயிற்சி ஆகிறார். இதெல்லாம் பெரிய கிரக பயிற்சிகள். இதை வைத்து தான் பொது பலன்கள் பார்க்க போகின்றோம். குரு வீட்டுக்கு சனி வரக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக எது உயர்கிறதோ இல்லையோ தங்கம் விலை உயர்ந்து கொண்டே இருக்கும். இப்போ இந்த வேலையில் கூட முதலீடு செய்யலாமா செல்வி என்றால் செய்யலாம். ஏதாவது 1 நாள் 2 நாள் 1 மாதத்தில் டவுன் ஆகுமே தவிர ஆனால் திருப்பி டேக்கப் ஆகிடும். ஸ்திரமற்ற தன்மை தான் இருக்கும் அரசியலில். உலகம் முழுவதும் தலைவர்கள் தப்பான முடிவுகள் தான் எடுப்பார்கள். அது எல்லா நாட்டு தலைவர்களும், அதில் குறிப்பாக இந்தியாலாம் கிடையாது, எல்லா நாட்டிலும். குறிப்பாக 9வது மாதத்திலிருந்து உலகத்துக்கு போதாத காலம் நிறைய ஆரம்பிக்கும். நோய்களால் தொந்தரவு வரும். நோய் தொற்றுகள் கண்டிப்பாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்ததை தீவிரவாதமான மனித எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கையில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நோய் கிருமிகளால் பரவக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஏற்படும். பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துவார்கள். நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. அதில் பெரிய உலகத்தில் பெரும் செல்வந்தர்கள்லாம் அதில் பின்னாடி இருந்துக்குன்னு முகமூடி போட்டுக்கின்னு வேலை செய்வாங்க. அதே சமயம் நம்ம ஏற்கனவே நியூஸ்18க்கெல்லாம் சொல்லி கொண்டு வருவது தான் மருத்துவத்தில் புரட்சிகள் ஏற்படும். நிறைய நோய்களுக்கு ரொம்ப நாட்களாக ஹாஸ்பிட்டலில் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்த நோய்களுக்கு, கேன்சராக இருக்கட்டும், ஹார்ட்டாக இருக்கட்டும், ஜாயின்ட் பெயின்ஸாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், முதுகு தண்டுவோட கோளாறாக இருக்கட்டும், நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரமாக இருக்கட்டும், குரு வீட்டில் வரக்கூடிய சனி, மிதனத்துக்கு வரக்கூடிய குரு, நோய்களுக்கு கண்டுபிடிப்பது, மருந்துகள், லேட்டஸ்ட் டெக்னாலஜி டெவலப் பண்ணுறது, மருத்துவத்தில் புரட்சிகள் ஏற்படும். நிறைய நோய்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய மெத்தடெல்லாம் வந்துடும். ஸோ இதுக்கெல்லாம் பயப்படாமல் தடுப்பூசிகள் நிறைய வரும். பெரிய நோய்களுக்கே வரும். ஆனால் அதையும் மீறி கெட்ட புத்தி இருப்பவர்கள் இந்த கிருமிகளை பரப்பது தான் ரொம்ப பயமாக இருக்கும். அந்த பதட்டத்தில் சுவாச கோளாறு வர்றது,
இது போல் தொந்தரவுகள் எல்லாம் செய்வார்கள். ஸோ எல்லா அரசாங்கங்களும் அவங்கவுங்க ரிசர்ச் லேபை கவனமாக பார்த்துக்கணும். அதே போல் போர் மேகங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கும். வரி விதிப்பு தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும் உலகத்தில். நான் ஏற்கனவே ரெகுலராக சொல்லின்னு இருக்குது. மேலை நாடுகள்லாம் மனுஷனுக்கு பெரிய சிக்கல் ஏற்படும். தலைவர்களுடைய மூடு நிறைய மாறும். இந்திய நாட்டிலும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். வேலை வாய்ப்புகள் பாதிப்பெல்லாம் இருக்கும். விவசாயத்தில் பெரிய புரட்சிகள் இருக்கும். பசுமை புரட்சி, பால் புரட்சி, கால்நடை புரட்சி எளிமைப்படுத்தப்படும். விவசாயம் தெரியாதவர்களே இல்லாத மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா வீட்டு விவசாயம்லாம் ரொம்ப டெவலப் ஆகிடும், பயங்கரமான டெவலப் ஆகிடும். எப்பேற்பட்ட தொழில் கற்றுன்னு இருந்தாலும், மனிதர்கள் எவ்வளோ பெரிய 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 லெவலில் இருந்தாலும், அந்த காலத்தில் கற்றுக் கொடுத்தாங்கல்ல, அவங்கவுங்க ஒரு தனியாக கல்வி கற்றுக்கிற மாதிரி, வண்டி ஓட்டுறது, டிரைவிங் கற்றுக்கிறது, மியூசிக் கற்றுக்கிறது, ஸ்போர்ட்ஸ் கற்றுக்கிறதுன்றது மாதிரி, எக்ஸ்ட்ரா குலர் மாதிரி வேறு ஏதாவது ஒரு கைத்தொழில்களை அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட் பண்ணி கற்றுக்கிற மாதிரி வரும். ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ், இந்த ஆர்கானிக் மெடிசன்ஸ்லாம் நிறைய டெவலப்மெண்ட் வரும், நிறைய ரிசர்ச் வரும். உலகம் முழுவதும் நம்மளுடைய பழைய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அந்த கருப்பு கவுனி அரிசி, அந்த அரிசியெல்லாம் உலகத்தில் பெரிய லெவலுக்கு பரப்பப்படும், புகழ் பாடப்படும். இந்த நோய்களுக்கு இந்த அரிசி, இந்த சாப்பாடு, இந்த இது, அந்த மருந்து, இந்த மருந்து, கடுக்காயுடைய மகிமையெல்லாம் உலகத்தில் போற்றப்படும். நிறைய நாடுகள் இதனுடைய எல்லாத்தையும் கற்றுக்கணும் போய் அந்த நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அமெரிக்காலலாம் எப்படி இயற்கை மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத இருந்தவர்கள்லாம் கொடுப்பாங்க. அதில் நிறைய கார்ப்பரேட்டெல்லாம் இயற்கை மருத்துவத்தில் திரும்புவாங்களாம். இந்த குளியல் பண்ணுறது, ஆயுர்வேத கேரளா ஸ்டைல் மசாஜ் பண்ணுறது, இது பண்ணுறதுலெல்லாம் கார்ப்பரேட் நிறுவனங்கள் குதிக்குமா. ஸோ நீங்களே இப்போவே ஸ்டார்ட் அப் பண்ணுறச்சு இதிலெல்லாம் ஐடியா பண்ணிக்கலாம். இயற்கை விவசாயத்தில் ரொம்ப டெவலப் ஆகும். நிறைய ஊரில் இப்போவே அந்த காலத்தில் எப்படி விவசாயிகளுக்குன்னு தனித்தனி தமிழ்நாட்டில் முதன்மையாக அங்காடிகளை ஏற்படுத்தினார்களோ, விவசாயிகளுக்காக பண்ணைகள் ஏற்படுத்தினார்களோ, அதுபோல் ப்ரைவேட்லேயே நிறைய பேர் ஆரம்பிச்சிருவாங்க. மாடி தோட்டத்துக்கெல்லாம் எல்லாரும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அவங்கவுங்க ஒரு 4 ஏக்கர் நிலமாவது வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுபோல் நிலத்தில் புரட்சிகள் ஏற்படும். கால்நடை வளர்க்குறது, ஆடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, மாடுகள் வளர்க்குறது, அதில் இருக்கக்கூடிய அந்த வியாபாரத்துக்கு உண்டான விஷயங்கள்லாம் எளிமைப்படுத்தப்பட்டு ஈஸியாக சந்தையாக்கப்படுறதெல்லாம் வருமா. இதெல்லாம் வரக்கூடியது தான் இந்த 2027 வரைக்கும் சனி குரு வீட்டில் இருக்கிற காலகட்டத்திலும், அதுக்கப்புறமா மேஷத்துக்கு குரு போகிற சமயத்திலலாம் இந்த டெவலப்மெண்ட்டு பார்க்கலாம். இயற்கை சேதங்கள் பெருசாக இருக்குமா, நிலநடுக்கங்கள் கடுமையாக இருக்குமா. அதே போல் எரியிறது, எல்லா இடத்துலையும் தீப்பந்தங்கள், தீ எரியிறது, அதனால் தீயால் பாதிப்பு, வெள்ளத்தால் பாதிப்பு, சூறாவளிகள்லாம் சின்ன பின்னமாக்குமா. பிரளயம் வந்த மாதிரி சூறாவளி வருமா. டொரண்டோன்றாலும் சொல்வார்கள், அப்படியே சுற்றி போகிறது. அதெல்லாம் அந்த ஊரில் தான் இருக்குன்னெல்லாம் இல்லை, இந்தியாவுக்கும் வருமா. மாறி மாறி அடிக்குமா. எந்த ஊரில் வெயில் இருக்கோ அந்த ஊரில் பனி வருமா, எந்த ஊரில் பனியாக இருக்கோ அந்த ஊரில் வெயில் வருமா. அதாவது நம்ம ஊர்லலாம் ஏசியே வேணான்னு அந்த மாதிரி குளிரில் இருந்தவங்களாம் ஏசி தேட வேண்டியதாகிடுமா. நம்ம ஊரில் ஈட்ரு எதுக்குன்றவங்க ஈட்ரு தேட வேண்டியதாகிடும். எல்லாம் பார்க்க தான் போகிறீங்க. இயற்கை மாற்றங்கள் எல்லாம் சனி குரு வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குருவுடைய நட்சத்திரமான பூரட்டாதி, அடுத்தது சனியுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி, அடுத்தது புதனுடைய நட்சத்திரமான ரேவதியில் சனி சஞ்சாரிக்கக்கூடிய காலகட்டத்தில், குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்திலெல்லாம் நிறைய இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் ஆகிடும். வேறு லெவலுக்கு இண்டஸ்ட்ரி, வாருடைய எக்யூப்மெண்ட்ஸு, போர் பதட்டங்கள் இதெல்லாம் ஏற்படும். புதனுடைய நட்சத்திரமான ரேவதியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய சமூகத்தில் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் பெரிய புரட்சிகள் ஏற்படும். குருவுடைய நட்சத்திரத்தில் ஆரம்பத்திலே வரக்கூடிய சனி பயிற்சியில், குருவுடைய நட்சத்திரத்தில் ஆன்மீகத்தில் பெரும் பெரும் தலைவர்களுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும். ஆன்மீகத்தில் மில்லியன் கணக்கில், அதாவது பில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் வைத்திருக்கக்கூடிய சாமியார்கள், போப்பாண்டவர்கள், மடாதிபதிகள், பீடாதிபதிகள், கோயில்களுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும்.
லட்சக்கணக்கில் மக்கள் வரக்கூடிய கோயிலுக்கெல்லாம் இப்பொழுதே வந்து பாதுகாப்பு, நெருப்பு, இயற்கை, அந்த மலை கோயில்கள், இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் அச்சுறுத்தல், ஸ்டாம்பேட் ஆகிறது, பல தரப்பட்ட இப்போ கும்பமேளாவில் இறந்தார்கள் இல்லையா, அது போலெல்லாம் மக்களுக்கு வந்து உயிருக்கு இது இல்லாமல் அது போலெல்லாம் ஆமாம். குருவுடைய நட்சத்திரத்தில் சனி சஞ்சரிக்கிற காலத்தில் கோயில்களால் பெரிய பாதிப்புகள், கோயில்களுக்கு பாதிப்புகள், இயற்கை பேரிடரில் வந்து மலை கோயில்கள் மற்ற இடத்துல இருக்கிறது, அதிலெல்லாம் சிக்கல் ஏற்படுமா. அதே போல் தீவிரவாத தாக்குதலே கோயில்களில் இருக்குமா, உலகம் முழுவதும் இருக்கும். வளர்ந்த நாடுகளில் வேலை செய்பவர்கள், அமெரிக்கா இதில் வேலை செய்கிறவங்க, நம்ம ஏற்கனவே சொன்னது தான், ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறது ரொம்ப முக்கியமாக. எல்லா முதலீடுகளும் அந்த நாட்டிலே போடாமல் கொஞ்சம் இந்திய நாட்டில் உங்களுடைய ஊர்களில், நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, ராமநாதபுரத்தில் இருந்தாலும் அங்கே நிறைய நிலம் வாங்கி வைங்க, அதெல்லாம் டெவலப் ஆகும். இந்தியாவில் போடக்கூடிய நிலங்கள்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில் பெரிய டெவலப்மெண்ட் ஆகும். அரசியல் தலைவர்கள் எல்லாம் பாதுகாப்பு Z+ ஆக இருந்தாலும் பாதுகாப்பு வந்து அச்சுறுத்தல் வந்து எளிமையாக தாக்கிட்டு போயிடுவாங்களாம். சாதாரண எதிர்பார்க்காத முறையில் இப்போ எப்படி ட்வின் டவர்ஸை தாக்குனாங்களோ அது போல் வேறு குறுக்கு புத்தியில் தாக்கிட்டு போயிடுவாங்க. பிரதமர்கள், ஹோம் மினிஸ்டர்கள், இராணுவ தளபதிகள், விமான தளபதிகள், அதே போல் வந்து கப்பல் படை தளபதிகள், இவர்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். முதலமைச்சர்கள், சினிமா ஸ்டார்கள், பெரிய தொழிலதிபர்கள், உயிருக்கு வந்து இப்போவே அரசாங்கங்கள்லாம் ரொம்ப செக்யூரிட்டி ரெடி பண்ணணும். ஏன்னா குரு வீட்டில் சனி வரைச்ச ஒரு பதட்டம் நாட்டில் ஏற்படும். அதாவது மக்கள் நேசிக்கக்கூடிய தலைவர்கள், நேசிக்கக்கூடிய திரைப்பிரபலங்கள், மியூசிக்கில் இருக்கிறவர்கள் இயற்கை முறையிலையும் வரலாம், செயற்கை முறையிலையும் வரலாம், ஆயுதத்தாலும் வரலாம். வண்டி வாகன விபத்துக்கள் அதிகமாக இருக்கும். ஆகாய மார்க்க விபத்துக்கள் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம், அது முதல்ல அப்போ புரியாது. இப்போ வந்து அதனுடைய தாக்கம் புரியும். எல்லா இடத்துலையும் ஆகாயமாக்கும். அதே போல் விண்வெளி ஆராய்ச்சியில் புரட்சிகள்லாம் வேறு, மருத்துவ புரட்சி, விண்வெளி புரட்சி, விவசாய புரட்சி, கால்நடை புரட்சி எல்லாம் அபிரிதமாக இருக்கும். கடலுடைய போக்குவரத்து தடையாகுமா இந்த 2.5 ஆண்டு காலத்தில் ஏதாவது ஒரு இடத்துல, அதெல்லாம் பார்த்துக்கணும். ஸோ எதுவாக இருந்தாலும் சனி குரு வீட்டுக்குள் வருவதனால் மகான்கள் வழிபாடு, நம்மிடத்தில் வாழ்ந்த சித்தர்கள், மறைந்த மாமுனிவர்கள், அவர்களுடைய கருத்துக்கள், அவர்களுடைய பாடல்கள், அவர்கள் இயற்றிய அந்த காயத்ரி ஜபங்களெல்லாம் கேட்பது எப்பொழுதும் நன்மையும் சந்தோஷத்தையும். இந்த உலகம் எல்லா போராட்டத்தையும் பார்த்து கொண்டு தான் போய்கொண்டு இருக்கிறது. எனவே சனியால் வரக்கூடிய கெடுதல்கள் இதுவும் கடந்து போகும் என்ற போல் சனியால் வரக்கூடிய நல்லது எதிர்கால சந்ததிக்கு பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும், விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி, விவசாயத்தின் புரட்சி, அதே போல் ஸ்போர்ட்ஸில் ஏற்படக்கூடிய பயிற்சி, பெண்களுக்கு மிக மிக பிரபலமான 2.5 ஆண்டு காலம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்க. பெண்கள் தான் எல்லா துறையிலும் பிரமாதமாக இருப்பாங்க. பெண்கள் இல்லாத துறையே இல்லாத, பெண்களுடைய ஆளுமை வந்து பெரிய அளவுக்கு போற்றப்படும். எல்லா இடத்துலையும் பெண்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். சாதாரண டெவலப்மெண்ட், ஹோம் என்டர்பிரனர் எல்லாம் பெரும் கோடீஸ்வரத்தில் செல்வாக்கை பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். நிறைய கோடீஸ்வரர்கள் உருவாக்கும் சுய தொழிலால். அதனால் அடிமை தொழிலிருந்து சுய தொழிலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவதற்கு உங்களால் முடிஞ்ச சின்ன ஒரு முதலீடு 50,000 கூட ஆரம்பித்து பெரிய தொழிலதிபர்களாக ஆக்கக்கூடிய காலகட்டம் குரு வீட்டில் இருக்கக்கூடிய சனியால் ஏற்படும். எனவே அதற்கு நீங்கள் தயார்படுத்திக் கொள்வது இந்த மீனத்துக்கு வரக்கூடிய சனியால் ஏற்படக்கூடிய புரட்சிகளில் நீங்களும் வெற்றியாளர்களாக மாற வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை.